நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவும். கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி 88 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும். மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 7ஆம் தேதி 94 தொகுதிகளுக்கும் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முடிவடைந்த. மறுநாள் இருந்து ஊடகங்களில் பிஜேபி பின்தங்குகிறதா. மோடி தடுமாறுகிறாரா. அமித்ஷா கலக்கத்தில் உள்ளாரா. மோடியின் மாறுபட்ட பேச்சுக்கள் அவரது கலக்கத்தை காட்டுகிறதா. வட இந்தியாவில் பிஜேபி ஆதரவு குறைகிறதா. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை மோடி விமர்சிப்பதன் காரணம் என்ன. மோடியின் மனதில் மீண்டும் பிரதமராக முடியாது என்று எண்ணம் வந்து விட்டதா. காங்கிரஸ் முந்துகிறதா. இந்தியா கூட்டணி வாய்ப்பு அதிகமா. என்று தலைப்புகளில் தொடர்ந்து விவாதம் செய்து வருகிறார்கள். கடந்த 10 கால வரலாறை பார்க்கும் பொழுது எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மக்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலையிலேயே உள்ளார்கள். பிஜேபி செயல்பாடு சரியில்லை. மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதனால் இந்த முறை வாக்குகள் குறையும் என்பது போன்ற கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்பு பரப்பப்படும். ஆனால் தேர்தல் முடிவு என்பது வேறு மாதிரியாக இருக்கும். பிஜேபி அமோகமாக வெற்றி பெறும். அப்பொழுது இதுபோல கருத்துக்கள் தெரிவித்தவர்கள் பிஜேபியின் அந்த வெற்றியை மிகைப்படுத்தி பேசுவார்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலிலும் இதேபோன்று பிஜேபிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள். ஆளும் அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள். காங்கிரஸ் 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் வெற்றி பெறும் என்பது போன்ற கருத்துக்களை தேர்தல் சமயங்களில் ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் பரப்பினார்கள். ஆனால் முடிவு 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடித்தபொழுது அந்த வெற்றியை பாராட்டும் விதமாக பல கருத்துக்களையும் இதே ஊடகங்களும் நடுநிலைமையாளர்களும் தெரிவித்தார்கள். இந்த வெற்றிக்கு இது காரணமாக இருக்கும். அந்த பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கும். பிஜேபி நன்றாக கையாண்டிருக்கும். பிஜேபி அடிமட்டளவில் நன்றாக வேலை செய்திருக்கும் என்று அந்த வெற்றிக்கு பல முட்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதை போன்று இப்பொழுதும். பிஜேபி தேர்தல் போட்டியில் பின் தங்குவதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் விதமாக பல தலைப்புகளில் விவாதம் செய்யப்படுகிறது. யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களிலும் காங்கிரஸ்க்கு பெரும் ஆதரவலை இருப்பதைப் போன்று கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் உள்ள இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதைப் போன்று தோற்றத்தை உருவாக்க ஊடகங்களும். சமூக வலைதளங்களும் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான பின்னணி என்ன இருக்கும் என்று யோசிக்க வைத்திருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுபோன்ற அரசியல் விமர்சகர்கள். பத்திரிகையாளர்கள் காங்கிரசுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உணர்ந்துதான் கருத்துக்களை வெளியிடுகிறார்களா அல்லது திட்டமிடப்பட்டு யாரோ ஒருவரின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுகிறார்களா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. பிஜேபிக்கு எதிரான ஒரு தேர்தல் சூழல் இருப்பதைப் போன்ற மாயத்தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இருக்குமோ என்று யோசிக்க வேண்டியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் முதலில் உண்மையை பேசுவதைப் போன்று பேசிவிட்டு பிறகு வரும் முடிவிற்கு உறுதி சேர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக வாடிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது நடுநிலைமை அரசியல் விமர்சகர்களும் நடுநிலை ஊடகங்களும் கடந்து 10 ஆண்டுகள் பின்பற்றிய அதே மாதிரியை பின்பற்றி மக்கள் காங்கிரஸ் ஆதரவாக இருப்பதைப் போன்றும். காங்கிரசிற்கு ஆதரவான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்ற உண்மையை கூறுவதைப் போல கூறிவிட்டு பிறகு தேர்தல் முடிவு வந்த பிறகு முடிவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கருத்தை மாற்றி தெரிவிப்பார்கள். தற்போது பரப்பி வரும் கருத்துக்கள் வரப்போகும் முடிவிற்கு மாறாக பேசி மக்களை திசை திருப்ப வேண்டும் என்றும் மற்றும் யாரை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள் என்பது